ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெவின் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் 2 போயா அடிக்கலான்னு பிடிச்சிருந்தா, அதுவும் பிஆர் ரேங்கடில் பார்க்கல சில்வர் ஏறுதா இல்லையான்னு. சில்வர் போயிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த மேட்ச் சேர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி நிறையா பார்ட்ஸும் அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம லிங்க்லேருந்து வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அது உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இது என்ன ஃப்ரீ ஃபயர் இது? ஓகே, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. ஏன் எல்லாம் செவத்து ஒட்டிட்டு இருக்கிறானுங்க? முகத்தை திருப்பி வச்சு கேம் ஆடி பார்க்குறானுங்களா? டேய் நான் எவ்வளோ பெரிய கோப்பில் தெரியுமா? இது திமிங்கலம் போது தலைவர் திமிங்கலமா? சூப்பரு சர்வல். ஓகே, இப்போ வந்து கீழே குதிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் இனிமேல் எலக்ட்ரிசிட்டி போகிறது. டாப் சீக்ரெட். ஓகே, அங்கே என்ன ப்ளூ கலரில் அட்டாமிக் பிரெத் மாதிரி வெளியே போகுது, லைக் கட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் குதிக்க போகிறோம். பின்னாடியோ ஒரு எனிமி, அது பின்னாடி பார்த்து நீ கவனி. அப்பாடி எப்படியும் உங்கள் பேராஷூட் ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டல் ஓப்பனும். உளுந்துட்டான். சரி பரவாயில்ல, சேஃப் லேண்டிங். இப்போ என்ன பண்ண ஸ்கேட் கொடுத்துட்டு போயிட்டேன். சரி அங்கே யார் வரா? இங்கே யாரும் வரல. திரும்பி வராங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், போய் லூட்டெல்லாம் எடுப்போம். நம்ம முதல்ல ஸ்பேர் பார்ட்ஸு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோ எனிமிக்காக. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுலபமாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் வராங்க. போய் டப்பு அழுத்தி பிடிக்கணும். மிஸ் ஆகிட்டான். இந்த ரெடி மிஸ் ஆக மாட்டேன். நீ மட்டும் தான் குளோவால் பிடிவேன், நான் எனக்கும் குளோவால் கொடுத்துட்டேன். ஐயோ 2 குளோவால் யூஸ் பண்ணிட்டேன்னு. பொறுமையாக போய் மொத்தம் ஒரு ஊரில் ஒரு டைஸ் தான் இருக்கணும். 2 டைஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் தான் தி ஒன்லி கிங் ஆஃப் தி மான்ஸ்டர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து எகிரி குச்சிட்டேன். இப்போ எப்படி வெளியே போகிறதுதான் தெரியல. சரி ஏதோ பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. அங்கே ரொம்ப தூரத்தில் ப்ளூ கலரில் தெரியுது, அது எடுத்து பார்ப்போமா? யார் அங்கே? என்ன அக்வாமன்ஸ் ஓட மாதிரி இருக்குது. பிடிச்சி பார்த்தாச்சு. ஓஹோ, இதை யூஸ் பண்ண இந்த பொருள் வருமா? இது நல்லா இருக்கே. சரி ஓகே, இங்கே என்னமோ இருக்குது. மெடிக்கேட்ஸ், புல்லட்ஸ், இன்னும் புல்லட்ஸ். பாடி கண்ணை மாற்றியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்குது. என்னது? ஏன்னா மேலே மெடிக்கேட் சிம்பிள் கட்டுது. யூஸ் பண்ணி பார்ப்போம். அடா ஆன் பண்ண கொஞ்சம் இருந்த காலியாக இருந்த ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. சரி கொஞ்சம் காளான் பவர் அதிகப்படுத்திக்கும் போகுது. இதுவே அங்கே என்னமோ இருக்குது. ஓ காசா மேலே பாருங்க காட்டுது 400 இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம எப்படி வெளியே போகிறது அத்தா இப்போ கேள்வி. அக்வாமேன் மாதிரி நான் சுற்றிட்டு இருக்கிறேன்டா தண்ணிக்குள்ளே. எவனாலையுமே எனக்கு பிடிக்க முடியாதுடா, எவனாலையுமே. டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் தி காமன் ஆஃப் காட்ஸ்லா. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி போய் ஏதாச்சும் இருக்குதுன்னு பார்க்குறேன். இதோ அங்கே நம்ம ப்ளூ கலர் இருக்குதுங்க, அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே காசு இருந்துச்சு. இங்கே என்ன இருக்குது? வேஸ்ட் லூட். இதுக்கு நான் வச்சுருக்கிறேன் கண்ணே எவ்வளோ பரவாயில்ல. சரி பரவாயில்ல, இல்லை பரவாயில்லன்னு இருக்குது. சரி இங்கே காசு எடுத்துருச்சு, 600 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன அது? தி ட்ராப்பரா அப்படின்னா? ஓஹோ, ஏன்னா பறக்கிறேன் விண்வெளி வீரா. பறந்துட்டேனே. ஐயோ லூட்டெல்லாம் போச்சா இல்லைன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது? சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இறங்க போகிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பீக்கு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி கண்ணில் பறங்க சொல்கிற வேண்டியதான். இறங்கணும்னு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த பாறை பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ இந்த பாறையை உடச்சி விட்றேன், அவனையும் உடச்சி விட்றேன். எங்கே காணும்? எங்கே இந்த வீட்டுக்கிட்ட காட்டுது. இங்கே வீட்டில் எது இருப்பானா? உள்ள யாருமே இல்லையே. எங்கே போயிருப்பாங்க? ரெட் கலரில் மட்டும் சிம்பிள் காட்டுது, ஆனால் யாரையும் காணும். ஒருத்த மாட்டிட்டான். வாங்கிக்கோ. இருவா. இப்போ வாடா, உன்னை வச்சு டட்டு அழிக்கிறேன். அங்கே யார் சுட்டு இருக்கிறது? ஐ எம் ஒன்லி ஒன் காமன் மேன். ஐயோ குளோவால் வெளியே போட்டேன். இருங்கடா. சரி ஓகே, இவனை போட்டு தள்ளி வந்துட்டா அம்புட்டு தான் உன் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெடிக்கேட் போட்டுச்சுக்குவோம். மெடிக்கேட் போடுறதுக்கு முன்னாடி அவனுக்கு கிரனேட்டை பிடிச்சிருவோம். அவனை தான் நம்பி மாட்டினேன்.
வெடிச்சு போச்சு. அவ்வளோதான், சிக்கிட்டான். டேய் 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 எவ்வளோ ஓடிட்டான். அங்கேயா டேய் எவாலே புலவரானு ஒன்று நான் வெளுப்பேன்டா. வெளுன்னு வெளுப்பேன். லாங் ரேஞ்சிலேருந்தே அடிப்பேன். நீலாம் எனக்கு ஒரு அல்லக்கை மாதிரி பட்டு நிற்பேன். ஸ்டோர் போட்டு கூட வைப்பேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அவன் லூட் எடுத்துக்க முடியாது. இங்கே ஒரு பின்னாடி ஒரு அல்லக்கை விடுது. அவனை முடிச்சு விட்டுருக்கா தம்பி. முன்னாடியா இருக்காங்க முக்கியம் இல்லை, பின்னாடியா இருக்காங்கன்னு முக்கியம். தயா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அடிக்கிறானே. இதுங்கடா இப்போ போட்டு சொல்கிறேன் நாயை பாடி முடிச்சு விட்டாங்க. ஏய் யாருக்கிட்ட அங்கே யாரும் வந்துட்டு இருக்கிறான். கன் எடுத்து லோட் பண்ணி மொட்டு மண்டையில் அடிச்சோன்னா செத்து போயிடுவேன். சே மண்டையில் அடிக்கல, பின்னாடி முதுகில் தான் அடித்தேன். திமிங்களை தன்னால் வந்து வளையல மாட்டுது, என்னான்னு தெரில. ஓகே, இன்னொரு மெடிக்கேட் போட்டு நம்ம எஸ்கேப் போயிட வேண்டியது அந்த இடத்த விட்டு. ஏன்னா இத்தனை பேர் வராங்க, சமாளிக்க முடியலையே. நம்மளுக்கு அந்த லூட் இப்போதைக்கு தேவையில்லை. அங்கே யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே யாரும் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். முதல்ல இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் உங்களுக்கு கமெண்டில் வரும். உங்கள் மொபைலுக்கும் கம்ப்யூட்டருக்கு என்னோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். மற்றும் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, உங்களை தடிக்கிறான். என்னை பற்றி தெரியாத உனக்கு நான் யாரும் கட்டுறேன். அவன் போட்டு தான் அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, இங்கே இருக்க விட்டுட்டு போ, எல்லாத்தையும் எடுத்து தூக்கிற வேண்டியது தான். ஷார்ட்கனுக்கு தேவையானது யூஎம்பிக்கு தேவையானது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட வேண்டியது தான். இருங்க, இதுக்கு ஒரு 2-3 புல்லட் ஆலையாக போட்டுற வேண்டியது தான். ஆட்டையை போட்டு நம்ம கிளம்பியாச்சு. டாட்டா பாய் ஆப்கானிஸ்தான். சரி ஓகே, இப்போ என்ன இருக்குது இங்கே என்னமோ எல்லோ கலரில் காட்டுது. அதுக்கு முன்னாடி இங்கே எவரோ தட்டு போட்டுன்னு சுட்டுட்டு இருந்தான். அவனை எங்கேயோ காணும். ஸோ சார் சரி ஓகே, ஓடி போய் பார்க்க வேண்டியது தான். இந்த வண்டி எடுத்து பார்ப்போம். வண்டி எடுத்து டரு புருன்னு எல்லாத்து மேலேயும் ஓட்ட வேண்டியது தான். ஐயோ, வண்டி எடுத்தோடனே நம்ம கம்பத்தில் தான் முட்டிட்டேனே. சரி பரவாயில்ல, அங்கே என்னமோ ட்ரோன் மாதிரி பறந்துட்டு இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது அபோட்டன் அடிச்சு இந்த ஜோனுக்கு வெளியில் போய் எங்கே என்னென்ன இருக்கிறாங்க, யாராச்சும் இங்கே உள்ள முடியாதீங்களா, இங்கே கதையை முடிச்சு விட்றலாமான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன காமெடி நடக்குது. ஓகே, இந்த வண்டி எடுத்துகிட்டு இங்கே பார்க் பண்ணிச்சிடுவோம். நோ பார்க்கிங் ஏரியா தான், யாரும் ஃபைன் போட மாட்டாங்க. அங்கே ஒன்று வெளியே ஒன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது கண்ணு எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், இங்கே தான் வச்சுருக்கோம் கோல்டன் கலர் பண்ணுது. எனக்கு செட் ஆகுது இந்த கண்ணெலாம். சரி ஓகே, இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லூட் இருக்குது. லூட்டை இங்கே பொறுக்கிட்டு இங்கே காசையும் பொறுக்க வேண்டியது தான். காசை பொறுக்கணுன்னு பாரதேசி எந்த ஒரு நாய் அடிக்குது. நாம் என்ன பண்ணுவோம், உட்காந்தாலும் அடிக்குது நாய். இப்போ படுத்துக்கிறேன், என்ன பண்ணுவோம், படுத்துக்கிட்டே மெடிக்கேட் போடுவேன். ஏய் ஏடா படுத்துட்டு இருக்கும்போது அடிக்கிறான், இது சீட்டிங். நாம் என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு தாய் சாப்பாடு ஒன்று போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்பி அடிக்கிறாங்க. எப்படா செவத்துக்குள்ளெல்லாம் புல்லட் வரும், இது முற்றிலும் சீட்டிங். ஏய் நீ உள்ளாரவா, உன்னை பொழந்த கட்டுற, என்ன நினச்சிட்டு இருக்கிற மனசில் பெரிய அப்பா நடக்கும். அம்போட்டு தான் முடிச்சு விட்டாச்சு. இவனை யாரு மேலே கையை வச்ச செஞ்சிட்டேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விட போயிட்டேன். சரி பரவாயில்ல, இந்த காசு எடுத்துகிட்டு மான்ஸ்டருக்கு அடேங்கப்பா எவ்வளோ பெரிய மீன். இதை வறுத்துட்டேன்னா எத்தனை நாளைக்கு விசுவோட இருப்பவனே தெரியலையே. உயிர் வாழ் மொத்த நாளைக்கு அந்த மீனை போதும் போல. தண்ணி இருக்குது. அப்போ அக்வாமன் இப்போ பாருடா, மான்ஸ்டர்கிட்ட கேட்டு போய் மாசா உள்ளாங்க. எவன்டாங்க உள்ள, வெளியில் வாங்கடா. ஆரண்ணு ஐயோ ஆரம் அடிக்கிற மாதிரி. சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. இங்கே என்ன பண்ணுவோம், இனிமே காட்டுது. எங்கே இருக்க இனிமே, நான் வரேன் பதுங்கி. எங்கேயுமே ஆளக்கானுமே. உள்ளார போய் பார்ப்போம். உள்ளார என்ன காட்டுது, எனக்கு தெரிஞ்சு மெடிக்கேட்ட ரைட் சைடில் இருக்கிறாங்க. தும் 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 அடி வாங்கடா. அப்பா அடிச்சு போட்டான், ஜஸ்ட் மிஸ். இன்னொரு 2 செகண்ட் கேப் போட்டு முடிச்சிருப்பான். நல்ல வேலை, என் நேரம் அவன் சொல்லி முடிஞ்சு போச்சு. சரி இப்போ சுற்றி நம்மளை யாரும் இல்லை. என்ன பண்ணுவோம், இங்கே ஓரமாக உட்காந்து ஃபுல் மெடிக்கேட் போடுவோம். இந்த ஃபுல் மெடிக்கேட் போட்ட வாட்டி மெடிக்கேட் போடாதவங்கள நம்ம மெடிக்கேட் போட வச்சிட வேண்டிதான். ஐ எம் சே இங்கே டெத்து, அதை அவங்கள எங்களை கொலை பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ரூட்டு தாங்க. இந்த ஸ்கில் எதுக்கு விட்ருக்காங்க, எதுக்கு இந்த ஸ்கில்லு, அதுவும் இல்லாமல் அதுக்கு என்ன சம்பந்தம், நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்.
முருகேசு, இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடின்னா வரலாறு தானே. பேசிட்டு இருந்த கேப்பில் இங்கே ஒரு பரதேசி வாட்டினா அடிச்சு துவைக்க போகிறேன். அவதான் முடிஞ்சிச்சு. ஏய், யாரு மேலே கை வச்ச? தி ஒன்லி ஜிவின் கேமிங். ஏன்னா நீ தூசு கூட கட்ட முடியாது, அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆனவன். ஊரில் கேட்டுப்பாரு, எவனுக்குமே தெரியாது. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ட்ரோனு காட்டிகிட்டு இருக்குது எல்லாத்தையும். அந்த ட்ரோனை முடிச்சு விட்டுலாமான்னு பார்க்குறேன். அந்த ட்ரோனை முடிச்சு விடுறது பதிலாக இவனுக்கு முடிச்சு விட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் 7 பேர் தான் இருக்கிறானுங்க, சாரி 6 பேர் தான் இருக்கானுங்க. பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே போட்டு தள்ளிடுறானுங்களே. அங்கே ஒரு ஆயா எட்டி பார்க்குது. ஆயா ஆயா வாயா வந்து சாத்து வீணா போயா, மாட்டிக்கினியா, சாவுலையே சாவு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஏதாச்சும் இனிமே வரான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் வரமாட்டான். ஆமாம், என்ன பண்ணுவோம், நடு சென்டர் நின்று வாடா வாடான்னு மைக்கு போட்டு கூப்பிடுவோம். அப்போயாச்சும் வரானான்னு பார்க்கலாம். இங்கே மறுபடியும் அதே எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குது, அது அடுத்த சாப்டரில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ஐயோ உடஞ்சி போன பலகையெல்லாம் இருக்குது. விழுந்திருந்தால் என்ன இருக்கும்? சரி பரவாயில்ல, விழுந்திருந்தால் ஒன்றா இருக்காது. இந்த ப்ளூ கலரில் அட்டாமிக் பிரத் மாதிரி ஒன்று வானத்துலேருந்து தாம்புடு தான் முடிஞ்சாச்சு. ஆக்சுவலாக நான் கன் யூஎம்பி எடுக்கவே இல்லை, நான் ஷார்ட் கன்னில் தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், யூஎம்பியை ட்ரை பண்ணி பார்ப்போமா. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே யாரும் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாச்சும் ஒரு நாய் வருதான்னு பார்ப்போம். சொன்னோன்னே வந்துருச்சு. என்னடா கூப்பிட்டா உடனே வந்துடுறீங்க, இப்போ பாரு உங்களுக்கு வயிற்று பிடிக்கலாம். ஐயோ அடிக்கிறான். நாங்களாம் மருந்து தாக்கிற கேஸு, எனக்கு தாக்கி பிடிக்குவியா? அம்புடுதான். மீதி லாஸ்ட் ஒன்று. அவள் யார், எங்கே இருக்கான்லாம் தெரியாது, ஆனால் வரும்போது கரெக்டாக அடிச்சு விடுவேன். எங்கே காணும்? போயா வந்துடுச்சு. இன்னொருத்த எங்கே போயிருப்பான்? சோன்லி சுற்றி போயிருப்பானோ? தி ஒன்லி கிங் 50 பேரில் ஒருத்தர் நான் தான்டா. சைடில் கட்டுது பாருங்க. சரி ஓகே, பிரான்ச் சொல்லேருந்து எங்கே போகிறேன்? எங்கள் அப்பா, பிரான்ச் 2K வந்தாச்சு. சூப்பரு, இது ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. யார் வேணாலும் பிரான்ச் 2 போகலாம். நம்ம லெவல் 12 போயாச்சு. சூப்பரு, லெவல் 12 தான் போயிருக்கிறோம். சரி பரவாயில்ல, பெட்டில் ஒரு எமௌண்ட்டும் இல்லை. இது க்ளோவால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? சூப்பரு. சரி, இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஸ்கின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. சூப்பரு. இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி அதே மாதிரி போய் அடிக்க ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறது இல்லை, போயோ அடிச்சு காட்டுறேன். என்ன இப்போ பெரிய விஷயமா? ஓடுற அமௌண்ட். ஓகே, இது என்ன இருக்குது? நாம் என்ன பண்ணுவோம், இந்த மீனை ஒரு தட்டி வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு. சரி, சாப்பிட முடியல போயிட்டு போகுது. இங்கே ஆகணா, டேய் ஏடா தோசை சுடுற கரண்டியெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும். அவ்வளோ குறவையே இருந்தால் ஏன் கூட சிந்து சூரியா? இங்கே ஒரு டேய், உன்னோட நான் வேகமாக வரும்டா. பார்க்குறியா? அவள் தான் திமிங்கலத்துக்குள்ளே வந்தாச்சு. சரி, திமிங்கலத்துக்குள்ளே வரமே நாம் எப்படி வரோன்னு பார்த்தீங்களா? பின் வாசல் வழியாக வரோம். பின் வாசல் வழியா, ஐ சே இன் பேக் சைடு. நாம் அந்த பேக் சைட்லேருந்து தான் இருக்கிறோம். ஒரே கஷ்டமாப்பா. இது கஷ்டமாப்பா. வட்டம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கி பாங்கி பாதரசா டாக்கி. ஓகே, இப்போ நம்ம கிளாக் டவரில் தான் இறங்க போகிறோம். சரிங்க, கிளாக் டவரில் இறங்கிட்டோன்னா அடுத்து நம்ம லூட்ஸு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும். லூட்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்தோன்னே எனிமீஸை போட்டு தள்ளுறதா வேலை. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. முதல்ல நம்ம செய்வோம். சரி, இங்கே இறங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு வரத்தான் வேலை. இங்கே இறங்குவோம். எங்கள் அப்பா, அங்கே இவ்வளோ பெரிய தண்ணி சுனாமி மாதிரி மூடி இருக்குது. அதாவது நான் தண்ணி சொன்னேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கெட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு சேஃப்டிக்கு வேணும். இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஒன்றுமே இல்லை, காலி உள்ளே இருக்குது. அது என்ன தேவைப்படுன்னு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போய் பார்ப்போம். மேலத்தான் எல்லாம் கொட்டுணும். இங்கே என்ன கொடுத்துன்னு பார்க்கலாம். சரி ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ரொம்பக்கும் இந்த கண்ணுக்கு ஒரு ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் செட் ஆகுதுன்றேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கீழே போய் என்ன கண்டுபிடிப்போம். இது தேவையில்லை. ஓகே, இப்போ இங்கேருந்து குதிச்சு பார்ப்போம். இங்கேருந்து குதிச்சு பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஏற முடியல. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஆனால் தான் இருக்குது. ஓ காட். சரி ஓகே, அப்படி நோக்கி கீழே இறங்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு எனிமி வந்துட்டான்.
சரி டப்புன்னு போய் கீழே குச்சி அடிக்கலாம் பார்த்தா Falling from heights hurts. ஆளை காணும். The higher you fall from, மேல இந்த மாதிரி the ரெண்டு more பேரும் HP சத்தம் you lose. கேக்குதுன்ட்டு போய் Take பார்த்தா care, buddy. ஒண்ணு இல்லைங்க, 2 பேர் ஓடுறானுங்க. டேய் இங்கடா ஓடிங்க, அப்படிலாம் ஓடக்கூடாதுடா, தப்புடா. பாவிங்களா இது என்ன? ஏய் ஏய் யாரா முன்னாடி அடிக்கிறது? தைரியம் தான் முன்னாடி இருந்து போயிடா. வண்டியா சாவு சாவு செத்துருங்க. ஏன்டா என்னை அடிக்கிறது விட்டு லூட் எடுக்கிறது முக்கியம். அவள் தான் 3 பேர் அட்டன் டைமில் போட்டு தெளியாச்சு. யாருக்கிட்ட மூடுறன்னு தெரியாமல் போதுறீங்க, அதனால தான் தோற்று போயிட்டீங்க. அடுத்தடி தெரிஞ்சுட்டு இது போதுங்க, வேணாம் லிங்க் அனுப்பிச்சுடுறா, போய் தெரிஞ்சுக்கோங்க. We need a close range gun. சரி வந்த வேலையை முடிச்சு விட்டாச்சு. இனிமேட்டு வரப்போகிறவங்கள முடிச்சு விடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நம்ம இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த இனிமே நம்ம போட்டு தர போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் உங்கள் பேர் கீழே 2 பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி அடித்து முடிஞ்சா எடுத்து விட வேண்டியதான். யார் மேலே வச்சு இப்போ வர்ற அவனை எப்படி எடுத்துடணும்? என்னோட பவருக்கு மாதிரி ஒன்றெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. அப்படிதான் அவனை முடிச்சு விட்டாச்சு. இன்னொருத்தங்க ஓடனா, இன்னொருத்தன் இங்கே போயிட்டானா? பாரதேசி தப்பிச்சிட்டான் என்கிட்ட இருந்து. ஏய் ஓடனா மட்டும் விட்டுருவோம் உன்னைய. சரி ஓகே, இப்போ இங்கே இருக்கிற காளான்னு இதெல்லாம் எடுத்துக்குவோம். இல்லை வேணாம், முதல்ல நம்ம இந்த ஹெல்த் எடுத்துக்குவோம். ஹெல்த் ஏற்றியாச்சு, எவ்வளோதான் சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகணுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டேய் இந்த ஜில்லாவில் எங்கே ஓடி இருந்தாலும் ஒன்று விட மாட்டேன்டா. ஐயோ முட்டு சந்து. சரி பரவாயில்ல, இங்கேருந்து ஏதாச்சும் ஏற்ற முடியுமா? அதுக்குள்ளே மறைஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, இந்த காளான்னு வேணாம். நாம் என்ன பண்ணுவோம், திரும்பி வேலையே போவோம். டேய் யாவண்டா எம்மளுக்கு அங்கே இருக்கிறாங்க. இப்போ நம்ம துப்பறிவாளர் மாதிரி போய் கண்டு அவனை வந்தவொடனே டப்புன்னு சுட போகிறோம். வந்துட்டாமங்க. டேய் இங்கே இருக்கிறேன், அங்கே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீ என்ன பெரிய மனசில் பெஸ்ட்டாக நினச்சிட்டு இருக்கியா? அவ்வளோதான் நான் முடிச்சு விட்டாச்சு பாருங்க. கன்னுக்கு ஸ்கின் வச்சுருக்கிறேன், நல்ல விஷயம். அடுத்து வேறு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட் பண்ணி வச்சுட்டு நாம் எங்கேயாச்சும் இங்கே எனிமி மட்டும் உடனே எஸ்கேப் ஆகிட்டு நமக்கு கிளம்பிட வேண்டியதான். அடுத்து இங்கே மேலே இருப்ப பார்ப்போமா, மேலே எல்லாம் இருக்கு பார்க்கலாம். அதிகமாக இல்லை, இங்கேயா இருக்கிறா? இங்கே யாருமே இல்லை. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே உடனே நம்ம மேலே எழுந்திரிச்சு போக போகிறோம். மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே எழுந்திரிச்சு ஒருத்தரும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காசு லூட்ஸ் எல்லாம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முதல்ல நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். மற்றும் இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை, இது வேஸ்ட்டு. வேறு என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒரு லேண்ட்மைன் இருக்குது, இங்கே எடுத்துக்க வேண்டியது தான். இந்த லேண்ட்மைன் எடுத்து இங்கே வச்சிட வேண்டியது தான். லேண்ட்மைன் தூக்கி போடுறான், அப்படி தான் தூக்கிலாம் போட முடியாது போல், நின்று தெளிச்சிட வேண்டியது தான். சரி பரவாயில்ல. அங்கே இன்னும் அந்த ப்ளூ கலர் விழிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது, தி அட்டாமிக் பிரெத். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல தேவையான பொருள் ஒன்றுமே இல்லை. இங்கே போய் பார்ப்போம், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலெல்லாம் ஸ்பீடாக ஓடி போவோம். ஓடி போயிட்டு அங்கே எவனை வச்சுருந்தா போட்டு தள்ளிட வேண்டியது தான். இதான் நம்மளோட ஆட்டநாயகன் பிளான். சரி ஓகே. அங்கே எவனும் அடி வாங்கிட்டாங்க. போய் வீட்டை நினச்சி போய் பார்ப்போம். நம்ம வச்ச லேண்ட்மைனில் சிக்கிட்டான். 2 வச்சதில் வேஸ்ட்டாக போகலை. சூப்பரு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவன் அங்கே விட்டுச்சான், அவனை போய் இன்றைக்கி முடிச்சு விட்ற வேண்டியதான். ஒரு வேளை எஸ்கே போயிருப்பானோ. சரி போயிடுவோம் வீட்டுன்னு நடிச்சு. ஏன்னா நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அவன் எங்கே இருப்பானே தெரியாது, அதுக்குள்ளே ஜோன் வந்து நம்ம முடிச்சு விட்ருவோம். சரி ஓகே. பின்னாடி வேணா ஒடியாரானா, முன்னாடி வேணும் ஒடியாலா. அப்படியேங்கப்பா இந்த பெரிய திமிங்கில் ஒரு போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்குது. போர்ட்டலுக்குள்ளே போய் மறைஞ்சு போயிருன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடு என்ன அடிக்குது, போய் பார்ப்போம். ஓ இதுவா? நான் கூட எவனோ ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான், நாம் அம்மா அடிச்சுட்டு வந்துட்டோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே போர்ட்டலில் காணாமல் போச்சு. என்னங்கடா டேய். சரி ஓகே, எங்கள் ட்ரோன் இருக்குதா, எங்கள் ட்ரோனை முடிச்சு விட்ற வேண்டியதா. ஏன்னா எல்லா டைமும் அந்த ட்ரோன் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்ருக்குது. அவன் இங்கே இருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறான்னு. ஆடைங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. போட்டு அவளை தான் அடிச்சு விட்டாச்சு. டேய் யாருக்கிட்ட விளாட்றன்னு தெரியுமா? அந்த ட்ரோனை அடிச்சு பார்க்கலாம். இப்படி அடிச்சுட்டோம்னா 14 உடையுது. பக்கத்தில் அடித்தா 15 குறையுமோ? எவன்டா இருடா. இதுவும் அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டு பேசுங்கடா. இப்போ நான் மெடிக்கேட் போடுவேனா, பக்கத்தில் வருவானா, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு ஓடி போடுவானா. டேய் இங்கே ஓடுற அப்படிதான் இங்கே தான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் காலியா? ஒரு 2 இப்படி தாங்க இவங்கதையும் முடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் காட்டி கொடுக்காதுன்னு. சரி ஓகே, இங்கே உட்காந்து பார்ப்போம். அதுக்குள்ளே இன்னொருத்தர் எனிமி. இருங்கடா, இருடா. ஐயோ சூட்டை கிழிச்சு விட்டானே.
வந்துருவான்னு நினைக்கிறேன். போட்டு கட்டி அடிச்சு விட்ற வேண்டியதான். ஐயோ அங்கேயும் இருக்கு நீ. ஆஹா அவன் போட்டு தள்ளிட்டாலே. இப்போ என்ன பண்ணுவோம், பவர் போட்டு நாமளும் எடுத்து பிடிச்ச வேண்டியதான். அதெல்லாம் குட்டோட யூரோல் அடிச்சு ஓடி போயிடுறீங்க. கிட்டத்தட்ட நம்ம 9 கில் அடிச்சு வச்சு இதோட சேர்த்து 10வது கில்லுன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சுடா. ஏய் இரு, உடச்சு போயிடாத, இரு அவசரப்பட்டுறாத. முடிஞ்சு போச்சு. ஐயோ தெரியாம கிரெனேட் குளோபல் போக கிரெனேட் எடுத்துட்டேன். அட போங்கடா. திரும்ப வந்துட்டேன். ஓ ஆமா இல்ல செகண்ட் சிரிச்சு நம்ம இன்னொரு தட்டி தான் செத்து போய் ஒரு தட்டி தான் சாத்திருக்கோம். இன்னொரு தட்டி நம்ம சாவே இல்லை. சூப்பரு. இப்போ நம்ம கீழே இறங்கி நம்ம போட்ட வேண்டியதான். டேய் ரிவெஞ்சுடா, இது என்னோட ரிவெஞ்சுடா. இதோ வரேன் பாரு, இதோ அங்கே தான் ஓடிட்டு இருக்கிறேன். டேய் என்ன தைரியம் இருந்தால் யார் மேலே சிக்கன் தெரியாமல் கொடுத்துருவேன். உங்க சாவி என் கையில தான். அவன் போட்டு தான் முடிஞ்சிச்சு. யாருக்கிட்ட இன்னொருத்தர் மாட்டிட்டான். 11 கிலோ மொத்தமா. சூப்பர். எல்லாம் இப்படியே வாங்கடா, நானும் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சு விட்டுறேன். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டேன். அந்த போர்ட்டல் இன்னும் நிற்கவே இல்லையே. சரி பரவாயில்ல, இங்கே மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். மீனே வெளியே வா. எவனாவன் உள்ளே இருந்து அவன் அடிக்கிறாங்க. ஆடா பண்ணாடா, யார் மேலே கை வச்சேன்னு தெரியாமல் கை வச்சிட்டடா. இரு ஒன்று உள்ளார வந்துச்சுக்கிறேன். போனானா இல்லையா, பவர் புல் உள்ள போயிடலாமா? இல்லை வேணாம், நம்ம முதல்ல இதை ஏற்றிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இங்கேருந்து ஓடி வேண்டியதா. 3 2 1 கோ. அவள்தான். இப்போ நம்ம கிராஸ் எடுத்தாச்சு. அவன் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னடா என்னமோ மூவியில் வர ஏஜென்ட் மாதிரி டப்புன்னு சொல்கிறான். கிடச்சிடுச்சு. இப்போ பாரு, இந்த ட்ரோனை வச்சு உங்கள் கதையை முடிக்கிறேன். இங்கே போ, அவ்வளோதான். என் பின்னாடியே வா, ஃபாலோ மீ. சரி ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர மாட்டேங்குது. ஆஹா போட்டு வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, உள்ளார போய் நம்ம சதைச்சி விட்ற வேண்டியதான் நம்ம பயலுகளை. டேய் முடிஞ்ச இப்போ தொட்டு பாருங்கடா. நான் பாரு முன்னாடி விட பவர்ஃபுல்லாக வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ உங்கள் கதையெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கீங்களா ஒருத்தனீங்க வேணாம். இங்கெல்லாம் எங்கே போயிருப்பானிங்க. சரி இங்கே போயிட்டு போட்டு நம்மளுக்கு என்ன, இன்னும் செகண்ட் லெவல் பேக் தான் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வேணா சொல்லுவானா. சிக்க மாட்டேங்கிறானுங்களே. எவனா சுடுறது கையில் கிடச்சாலும் முடிச்சு விட்ற வேண்டியதான். பாரதேசிங்க ஒருத்தனை மாட்ட மாட்டேங்கிறான். இங்கே யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. சூப்பர். இங்கேயுமே யாரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒருத்தர் சுட்டு போட்டான். இப்போ என்னால் அவருக்கு தடக்க முடியல. இப்போ என்ன பண்ண போகிறேன், அவனை தடன்னு புடச்சி விட போகிறேன். எங்கே காணும், இங்கே தானே ஒடியாந்துட்டு இருக்கணும். அங்கே தூரத்தில் ஒடியாரம் பூச்சி மாதிரி தெரியுது. சரி இங்கே பைட்டோ அமர்ந்திருந்து அவன் முடிச்சுட்டு வேண்டியதான். 2 புல்லட்டில் காலி. ஐயோ பாவம். சரி பரவாயில்ல, அவனை சொல்ல போனால் நம்ம காலி ஆயிடுவோம். இன்னும் யூஸும் காட்டுது. போக்காரலாமா? காட்டலாம். ஏமாற்றி போட்டானுங்க. ஏமாற்றிட்டீங்களா? ரைட் சைடில் ஒரு இனிமே இருக்கிறானா. அவன் சாவி என் கையில் தான்டா. எங்கடா போனா? இங்கேயோ போயிட்டாங்க. மிஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். வெளியே போயிருந்தா பிடிச்சிருக்கலாமோ. இங்கே போயிருப்பாங்க. சரி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி நம்ம வெளியிலே போய் தேடி பார்ப்போம். வெளியில் போய் தேடி பார்க்கலாமா நம்ம. வந்துட்டான். எல்லா மாதிரி ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு எங்கே ஓடுறான். அவ்வளோதான், உன் கதையை முடிஞ்சிச்சு. நீ ஸ்பாட் அவுட். இல்லை லாஸ்ட் ஒரே ஒருத்தன் அவன் மட்டும் சிக்கிட்டான்னு சொல்கிறது கூட சிக்கிட்டான். எப்படி உன் கதை முடிஞ்சிச்சுப்பா. போய் வா போய். இன்னும் ஒருத்தர் இருக்கானா. சரி அவன் எங்கேயும் இருந்துட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன, நாம் என்ன பண்ணுவோம், திரும்பி தேடல ஆரம்பிப்போம். ஹண்டர்டா, தேடி வந்து எல்லாத்தையும் கொள்ளுவேன்டா. தேடி போகாமலே சொத்து போயிட்டான். நாம் என்ன திரும்பி ஃபஸ்ட்டு வந்துட்டோம். சூப்பரு. பிரான்ச் 3 வந்துட்டாச்சு. இப்படிதான் நினைக்கிறேன். அடேங்கப்பா, சருப்புன்னு நேரி பிரான்ச் 3க்கு நம்மளை கொண்டு போயிடுச்சுங்க. அவ்வளோதான், அடுத்த மேட்ச் நம்ம சில்வரில் இருப்போம்னு நினைக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கேம் பிளே இதோட முடிச்சு 2 போய் அடிச்சிட்டோன்னா சூப்பர். தொடர்ந்து பிஆரில் 2 போயா. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கேம் பிளே இதோட முடிஞ்சது. இதோட செகண்ட் பார்ட் என்னன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ புதுசாக இருக்குதுன்ட்டு நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்றீங்க. அப்போ தான் இதோட செகண்ட் பார்ட் நான் போடுவேன், இல்லை நான் போட மாட்டேன். ஸோ வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.